மகாதேவர் திருவடி சரணம். ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆன்மீக நல்லுள்ளங்களே, நிறைய பேர்த்துக்கு தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு. உங்கள் உடலில் தோஷம் இருக்குது, உங்களுக்கு தோஷம் இருக்குது, குற்றம் இருக்குது, உங்களுக்கு நிறைய தோஷ குற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க முன்னோர்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி சகல தோஷங்களும் உங்கள் உடல்லேருந்து நீங்கிறதுக்கு ஒரு அருமையான குளியல் முறை. எப்படி குளியல் பண்ணணுன்னா, நான் சொல்கிற இலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நல்லா காய வச்சுருங்க. நிழலில் காய வச்சு அதை மிக்சியில் அடித்து அது கூட பசுஞ்சாண விபூதி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்துகளில் இருக்கும். நாட்டு மருந்து கடையில் பசுஞ்சாண விபூதி, ஓகேங்களா? அந்த விபூதி ஒரிஜினலாக பசுஞ்சாணத்தால் ஆனது இருக்கணும். இதில் என்னென்ன மூலிகை சேர்த்தணுன்னா, வில்வம், சரிங்களா? வில்வத்தில் சாதா வில்வம் கிடைச்சாலும் சரி, மகா வில்வம் கிடைச்சாலும் சரி, சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க வில்வம். அதுக்கு அடுத்தது அரச இலைகளை சேர்த்துக்கோங்க. அரச இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அத்தி இலையும் சேர்த்துக்கோங்க. என்ன இலை? வில்வ இலை, அரச இலை, அத்தி இலை, இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்ச பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க, சரிங்களா? இதை அடித்து வச்சுக்கிட்டு இது கூட நாட்டு மருந்து கடைகளில் நம்ம பசுஞ்சாண விபூதின்னு கிடைக்கும். நல்லா ஒரிஜினல் விபூதி, நல்லா விபூதியை வாங்கிக்கோங்க. அதையும் இந்த காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மிக்ஸ் பண்ணி அந்த விபூதி, இந்த வில்வம், அரசு, அத்தி, இதோட பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நிறைய வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த நிறைய வச்சுருக்கீங்க இல்லையா, இது என்ன பண்ணணுன்னா, வாரம் ஒரு முறை நீங்கள் குளிக்க போகிறீங்க இல்லைங்களா, அப்போ இதை தடவி உடல் முள்ளும் கொஞ்சம் தண்ணியை போட்டு குழப்பி நல்லா உடல் முழுவதும் தேய்ச்சிக்கோங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா நீட்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம், அரை மணி நேரன்றது ரொம்ப அதிகம், இங்கே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் விடுங்க, சரிங்களா? விட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல மாதிரி குளிச்சுக்கோங்க. குளிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த குளியல்னால் உங்களுக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நீங்கள் எத்தனை முறை படிப்படியாக செய்யக்குள்ள இந்த தோஷங்கள் அப்படியே குறைஞ்சி முழுமையாக கம்மியாயிடும். தோஷமே இருக்காமல் ஆகும். அது நீங்கள் அனுபவித்து பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு நாளடைவில் இந்த மாதிரி குளியல் வாரம் ஒரு முறை பண்ணால், இல்லைன்னா மாதம் 2 முறை பண்ணலாம், சரிங்களா? டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க இது ரொம்ப ஆரோக்கியமானது. நல்ல தூக்கம் வரும், மன நிம்மதி கிடைக்கும். ஏன்னா தெய்வீகமான பொருட்கள், இது எல்லாமே சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ சாதாரணமான விஷயம் இல்லாமல் தெய்வீக மூலிகைகளை கொண்டு நீங்கள் குளிக்கிறீங்க, எவ்வளோ அற்புத பலன் தரும். உங்களோட உடலும் நாளடைவில் தெய்வீக சக்தி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதை அடிக்கடி பயன்படுத்தி நன்மை அடையணும், சரிங்களா? ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவாய்.